கைஸ் இந்த வீடியோவில் வந்து நம்ம ட்ரேடிங் சைக்காலஜியில் ஒரு முக்கியமான 2 ட்ரேடிங் சைக்காலஜி இருக்குது. அந்த சைக்காலஜியை பற்றி பார்க்க போகிறோம். அது உங்களுக்கு ஒரு டிப்ஸு. ஸோ அந்த சைக்காலஜியை எப்போவுமே வந்து அந்த சைக்காலஜிக்கல் ப்ராப்ளமை எப்போவுமே வந்து மறக்காதீங்க. புதுசாக வந்திருக்கிற ட்ரேடர்ஸும் சரி, ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்கிறவங்களும் இந்த சைக்காலஜிக்கல் மிஸ்டேக் இருந்ததுன்னா அதை மாற்றிக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபோமோ அப்படின்னு சொல்லுவோம். ஃபோமோனா என்ன அப்படின்னா ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படின்னா என்னென்னா, நான் இப்போ வந்து சடனாக ஒரு ஸ்டாக் வந்து அப் ட்ரெண்டில் போகுது, ஸோ உடனே பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா அதை வாங்கணும்னு நமக்கு ஒரு அர்ஜு வந்து கிரியேட் ஆகும். சரிங்களா? அப்போது இன்னொரு ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு இன்னொரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கோம். அப்போது அதையும் வாங்கணும் அப்படின்னு நமக்கு தோணும். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டாக்கில் வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நினச்சி நம்ம அதை வந்து என்ன பண்ணுவோம், உடனடியாக எடுக்கணும் ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு மைண்டில் வந்து தாட் தோணிகிட்டே இருக்கும். இது வந்து ஒரு இம்பல்சிவ் பிஹேவியர் தான். சரிங்களா? இந்த இம்பல்ஸ் பிஹேவியரை வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா இதில் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இந்த இம்பல்ஸ் பிஹேவியரில் வந்து நம்ம பிளானை மறந்துடுவோம், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை மறந்துடுவோம், எல்லாமே மறந்துடுவோம். சரிங்களா? ஸோ மார்க்கெட் எப்படிலாம் போகுதோ அதெல்லாம் படி நம்மளும் போகணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஸோ இந்த இம்பல்ஸ் பிஹேவியரை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஏன்னா இது வந்து உங்களுக்கு சடனாக பெரிய லாஸில் கொண்டு போகும். இல்லை லாங் டேர்மாக இதை நீங்கள் வந்து அடிக்கடி பண்ணிங்கனாலும் கேரண்டியாக லாஸ் ஆயிடுவீங்க. ஸோ அதனால் வந்து ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், அதாவது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான அர்ஜ் வந்து மைண்டுக்குள்ளே க்ரியேட் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் திங்க் பண்ணுங்கள், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது நீங்கள் ஏற்கனவே பிளான் பண்ணி வச்ச ஒரு விஷயமா, ஏற்கனவே நீங்கள் பிளான் பண்ணியிருந்தீங்களா, ஏற்கனவே அதுக்குண்டான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட பிளான் வந்து இருக்கா, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பிளான் இருக்கா, அதுக்கப்புறம் வந்து அந்த ட்ரேடிங் பிளான் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும். அந்த ட்ரேடிங் பிளான், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பிளான்லாம் இல்லாமல் அந்த ட்ரேடை வந்து நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து கிளியராக வந்து இம்பல்சிவ் பிஹேவியர். சரிங்களா? உங்களோட பிளான்குள்ளே அது இல்லை அப்படின்னா அந்த இம்பல்சிவ் பிஹேவியர் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் பண்ணுதுன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படிங்கிற விஷயம் வந்து இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக முடியாது. அதனால் வந்து இதை வந்து எடுத்துருங்க. இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு தோணும் போது கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ ட்ரேடிங் பிளான் என்னவோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேண்டம் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து மோஸ்ட்லி வந்து பிகினராக உள்ளே வர ஒரு ட்ரேடருக்கு வந்து வர ஒரு பெரிய பிரச்சனை இந்த ரேண்டம் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன அப்படின்னா, இந்த ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு பிகினர் ட்ரேடர் வந்து ஒரு ஐடியா கிரியேட் பண்ணுறாரு. சரிங்களா? ஒரு ஐடியா வந்து இப்போ ஒரு மார்னிங் எந்திரிச்சு எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி வந்து அப்பில் போச்சு அப்படின்னா நம்மளோட மார்க்கெட்டும் வந்து அப்பில் போகும். இல்லை வந்து யூஎஸ் மார்க்கெட்டோட நாஸ்டாக்கோ இல்லை வந்து யூஎஸ் டாலரோ இந்த வேரியேஷன்ஸ் வந்து எப்படி இருந்தால் நம்மளோட நிஃப்டி மார்க்கெட் வந்து இப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கிரியேட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஐடியா கிரியேட் பண்ணிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் அந்த ட்ரேட் எடுக்கிறாரு அப்படின்னா அந்த ட்ரேடில் வந்து வின் பண்ணிட்டாருன்னா அதுக்கு அடுத்து என்ன நினைப்பாருன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி கரெக்டு, இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆயிரும் அப்படின்னு சொல்லி அடுத்த தடவையும் அதே மாதிரி எடுப்பார். சரிங்களா? அடுத்த தடவை அது ஒரு பெரிய லாஸில் கொண்டு போய் விடும். அப்போ ஆனாலும் என்ன ஆகும்னா, இவருக்கு இந்த ஃபஸ்ட்டு டைம் வின் ஆன அந்த வின்னிங் மட்டும்தான் வந்து மைண்டில் இருக்கும். சரிங்களா? அந்த வின்னிங் வந்து என்ன ஆகும்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி மேலேயோ இல்லை வந்து இந்த மாதிரியான திங்கிங் நம்ம பண்ணுறதுனால நமக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து ப்ராஃபிட் கிடச்சிரும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் பிஹேவியர் வந்து கிரியேட் பண்ணும். நீங்கள் பண்ணது வந்து ஒரு ஒரிஜினல் ஸ்ட்ராட்டஜின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ இந்த ப்ராஃபிட் வந்து உங்களோட மைண்டில் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் பிஹேவியர் கிரியேட் பண்ணிடும். இந்த மாதிரியான ஐடியாலஜிலாம் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரியான ஐடியாலஜியை வந்து திங்க் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அது வந்து ஒன்று ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் வந்து அடுத்து இன்னும் 2 டைம் பண்ணுவீங்க, ஒர்க் ஆகாது. அப்போது என்ன ஆயிரும் அப்படின்னா, இந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் பிஹேவியர் வந்து உங்களை திரும்ப திரும்ப வந்து இந்த மாதிரியான ரேண்டமான ஐடியாஸ் எல்லாம் வந்து ஒர்க் ஆகும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜியை உங்கள் மைண்டுக்குள்ளே விதைச்சிரும். ஏன்னா நீங்கள் ஏற்கனவே அந்த வின்னிங்கை பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல திரும்ப 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 உங்களை அந்த மாதிரி பண்ண வைக்கும் மைண்டு. சரிங்களா? ஏன்னா அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறத நினைக்கும் அது. ஸோ இது வந்து ரேண்டம் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து ஒரு ட்ரேடிங் வந்து பிளான் வேணும். ரெண்டாவது நீங்கள் என்ன ஒரு ஐடியா வந்து யோசித்தாலும் அந்த ஐடியாவை வந்து 2 விஷயமா வேலிடேட் பண்ணலாம். ஒன்று, அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ட்ராங் ரேஷ்னாலிட்டி. நீங்கள் அதுக்கு மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஒரு ஸ்ட்ராங் ரேஷ்னாலிட்டி அண்டு லாஜிக், இந்த விஷயம் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் யோசிக்கிற விஷயம் வந்து லாஜிக்கலாக இருக்கா,
அப்போ வந்து அந்த மார்க்கெட் மேலே மூவ் ஆனாலோ இல்லை இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜியோ இல்லை இந்த இண்டிகேட்டர் பேஸ்ட் ஆன் ரூல்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜியோ இதெல்லாம் வந்து இதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் என்ன, இந்த லாஜிக்னால தான் நான் இந்த ட்ரேட் எடுக்கிறேன், அதனால தான் இந்த விஷயம் ஒர்க் ஆகுது அப்படிங்கிற ஒரு ரேஷ்னாலிட்டி இருக்கணும். அப்படி இல்லைன்னா லாஜிக் இருக்கணும். இந்த ரெண்டு விஷயமே வந்து ஆல்மோஸ்ட் சேம் தான். ஆனால் அந்த விஷயம் ஸ்ட்ராங்காக இருந்தால் நீங்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அது ஃபார்வர்ட் டெஸ்டிங், அதாவது அந்த ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட நீங்கள் எடுத்து பார்க்கலாம். சரிங்களா? ரெண்டாவது விஷயம் என்னென்னா, ஒரு ரூல் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜியாக இருந்தது அப்படின்னா, மேபி வந்து நீங்கள் ஒரு ரூல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க, இந்த மாதிரிலாம் வந்ததுன்னா மார்க்கெட்டில் இந்த மாதிரி நம்ம ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ரூல்ஸாக இருந்ததுன்னா, அது ஏற்கனவே எவ்வளோ டைம் ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிறத பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ 3 விஷயமாக தான் சால்வ் பண்ண முடியும். ஒன்று ரேஷ்னாலிட்டி, லாஜிக், அந்த மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரே அப்படி தான் இருக்குது, அதனால் வந்து அது இப்படி தான் ஒர்க் ஆகும் அப்படிங்கிற ஒரு ரேஷ்னாலிட்டி உங்களுக்கு வேணும். அப்படி இல்லை அப்படின்னா பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த பேக் டெஸ்ட்டுங்கிறது வந்து ரூல் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜியாக இருந்தால் பேக் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு சில ஸ்ட்ராட்டஜிலாம் வந்து பேக் டெஸ்ட் பண்ணுறது கஷ்டம். அதனால் வந்து என்னென்னா, ரூல் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜியாக இருந்ததுன்னா நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இது எத்தனை தடவை ஒர்க் ஆகிருக்கு, இந்த மாதிரி எவ்வளோ தடவை நடந்திருக்கு அப்படிங்கிறத வச்சு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கலாம். ஸோ இதுதான் வந்து 2 முக்கியமான டிப்ஸு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த இந்த முதல் வந்து ஃபோமோ வந்து எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரியான ஒரு ஐடியாலஜி, ஒரு அர்ஜு, ஒரு இம்பல்சிவ் பிஹேவியர், நான் அவசரப்பட்டு ட்ரேடிங் பிளானில் இல்லாத ஒரு விஷயத்தை நான் செய்கிறேன், என்னோடய பிளானில் இல்லை, பேப்பரில் இல்லை, சரிங்களா, நான் எழுதி வச்ச பிளான்லேயோ பேப்பர்லேயோ இல்லை அப்படின்னா அதை நான் செய்கிறேன் அப்படின்னாலே அது மோஸ்ட்லி ஃபோமோவாக தான் இருக்கும். அந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டு ஏன் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் நான் சொல்கிறேன்னா, நிறைய வந்து பார்த்திங்கன்னா நிறைய நாள் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. இன்னும் அடுத்தடுத்து ஸ்ட்ராட்டஜிஸும் ஒர்க் ஆகும். சரிங்களா? அதனால் வந்து நீங்கள் ஒரு தடவை தான் ஏதோ மார்க்கெட் அந்த ஒரு நாளைக்கு அப்புறம் அந்த மார்க்கெட்டே வராது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? அதனால் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி போச்சுன்னா அடுத்து இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துகிட்டே தான் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் இந்த ஃபோமோங்கிற விஷயத்த வந்து நீங்கள் இன்னைக்கு நான் ட்ரேட் பண்ணியே ஆகணும், இன்னைக்கு வந்து இது வந்திருக்கு, இந்த ட்ரேட் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற அர்ஜு வந்து நமக்கு தேவையில்லை. ஏன்னா அது கண்டிப்பாக இன்னும் 4-5 டைம் வரும், நீங்களே அதை பார்த்துருப்பீங்க. அதனால் அந்த மாதிரி பிளானில் இல்லாத விஷயம் எல்லாமே மோஸ்ட்லி ஃபோமோவாக தான் இருக்கும். அதனால் அதை நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா ஒன்று பிளானில் ஆட் பண்ணுங்கள். அந்த பிளானில் ஆட் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி ரேஷ்னாலிட்டி, பேக் டெஸ்டிங் எல்லாம் பார்த்துட்டு தான் அதை ஆட் பண்ணணும். அப்படி பிளானில் இல்லை அப்படின்னா அது ஃபோமோ தான், அதை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க.